ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம ரவி இருக்காரு. ஆக்ஷன்னு சொன்ன உடனே உள்ளே வந்துட்டார் போல். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி ஏன் இப்படி மண்டையை போட்டு குழப்பிக்கிற, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடுன்னு சொல்லி சொன்னால் நீ கேட்குறியான்னு சொல்லி சொன்னதுக்கு திடீர்னு ஓகே சொல்லிட்டாங்க. எதுக்குடாப்பா இப்படி இறங்கி வராளே, இறங்கி வரவன் நம்ம பொண்டாட்டிலேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, உனக்காக நான் இறங்கி வரல, சீதாவுக்காக இறங்கி வரேன், சீதாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து சீதாவோட சாப்பாடு செலவு பூரா நான் எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோடனே முடியவே முடியாதுங்கிறாங்க. சொன்ன வேகத்தோட வெளியில் வந்து பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம அண்ணாமலையும் வராரு. வந்துட்டு 50,000 அமௌண்ட் கொடுத்து வச்சுக்கோமா, சின்ன செலவுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஏன் இதை கொடுக்குறீங்க, ஏன்னு சொல்லிட்டு காஞ்சோரியனா மாறிட்டாங்க நம்ம விஜயா. கடைசியில் உன் காசை கொடுத்தானா இல்லை உங்கள் அப்பா காசை கொடுத்தானா, இது ஏன் காசுடி, ஏன் உழைப்புடின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பஞ்சாயத்து முடிக்க, அதுக்கப்புறம் நம்ம ரவி வந்து ஒரு பக்கம் விஷயத்த சொல்கிறாரு. நான் சாப்பாடு செலவு ஆகிற எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அப்படியே ஆச்சரியப்படுறாங்களாமா. அதுக்கப்புறம் வேணாம், முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பலக்குரல், ஏன்பா பலக்குரலுக்கு பிடிக்காத செய்கிறேன்னு சொல்லி கேட்டால், நீ மட்டும் செய்யக்கூடாது, நான் 3 பவுனில் செய்வேங்குது. ஆஹா, நீ அதுக்கும் மேலே வேற லெவலில் இருக்க, பானைக்கேற்ற முடிதான் மாட்டியிருக்கு அப்படின்றாங்க. கடைசியில் நல்லா வருவீங்கடா, ஊசியில் எடுத்துகிட்டு போகிறான்னு மீனவ கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாங்க. பேசுகிறவாய் பேசதாமா செய்யும், நீ அதை கண்டுக்காதன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மனோஜ் நீ என்னப்பா செய்வேன்னு சொல்லி கேட்டால் திருன்னு முழிக்கிறாரு. திருடனாச்சு, திருன்னு தான் முழிக்க தெரியும், உனக்கு திருட மட்டும் தானே தெரியும்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அந்த டைம் பார்த்து பலக்கு பார்லர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மேக்கப் ஆகிற செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டால், நீ மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னேன்னே பிங்கிலிப்பா பிலாப்பி 10,000ங்கிறாங்க. சரி, ஆளுக்கு ஒன்றா பிதிச்சுட்டாங்க. தூங்க போயிட்டாங்க. நிம்மதியாக தூங்க விடாமல் பார்லர் அம்மா கற்றுன்னு கத்துது.